நீ ரொம்ப முக்கியமான காரியம், எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை, எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, இப்படி யோசிக்கிறது கிடையாது. யோசி வெற்றி பெறுவாய்ன்னு வசனம் சொல்லலை, விசுவாசி வெற்றி பெறுவாய். அல்லேலூயா. யாராவது சந்தோஷப்படுறீங்களா? என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணும்? உன் வழிகளை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடு. அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவர் வாய்க்க பண்ணுவார். சில நேரத்தில் சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுறணும். என்ன, ஆவியானவர் உணர்த்துற சில காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டுறணும். நீ பொறுமையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்னா நம்ம ஆத்திரப்படக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும். அதான் ஒப்பு கொடுக்கறது. ஏமே அல்லேலூயா. சில நேரத்தில் மகனே உன் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகணும், பத்தாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். சில நேரத்தில் சொல்லுவார், உன் வாய் நீ பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் தான் ஓட்டை பிசாசு நுழையிறதுக்கு. ஓட்டை வீட்டில் இருந்துச்சுன்னா பெருச்சாளி நுழையும், கரப்பாம்பூச்சி நுழையும், எல்லாம் நுழையுதில்ல. அதெல்லாம் அடைக்கணும், நுழையாது. ஆவியானவர் சொல்லும்போது உணர்த்துறத ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், என் வழிகளை ஒப்பு கொடுக்குறேன்,